வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபில்டர் கோல்டு அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2021 வருஷம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ தான் வந்து ஓடிடிக்கு வந்திருக்கு. ஜியோ சினிமா ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் விஜய் பாஸ்கர் தான் வந்து லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் 3 திருநங்கைகளோட லைஃபை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை. ஒரு பயங்கர டார்க்கான ரிவெஞ்ச் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். விஜய் உட்பட 3 திருநங்கைகள் ஒரு வீட்டில் சந்தோஷமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை கடக்கிறதுக்காக அவங்க சில கிரைம்ஸ் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிரைம் பண்ற டைம்ல வந்து எதிர்பாராத விதமா ஒரு திருநங்கை வந்து மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. அந்த கொலைக்கு காரணமானவங்களை இவங்க எப்படி பழி வாங்குறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தோட ரானஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தில் காட்டக்கூடிய கொலைகள் எல்லாமே பயங்கர கொடூரமாக இருக்கும். சொல்ல போனால் ஒரு கம்ப்ளீட் பிளட் ஷெட் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த 3 திருநங்கைகளோட வாழ்வியலை காட்டினது அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக ஓப்பனாக காட்டியிருப்பாங்க. அது நிறைய பேருக்கு டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கலாம். பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் அப்படின்றதுமே வந்து ரொம்ப யதார்த்தமாக காட்டப்பட்டிருக்கும். அண்ட் அவங்க கௌரவமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிறதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான தடங்கள் இருக்குது அப்படின்றதையுமே வந்து ஓப்பனாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துலையுமே நிறைய சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்றதுமே இருக்கும். அண்ட் ஸ்க்ரீன் பிளேயுமே பயங்கர கிரிப்பிங்காக அமைச்சிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா less than 2 hours தான். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது பெட்டராக இருந்திருக்கலாம். சாங்ஸுமே வந்து பிலோ பாராக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த வில்லன் கேரக்டர் ஒரு மைனர் ஏஜ் பையன் ஒருத்தனை காட்டுவாங்க. அந்த கேரக்டரை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டிசைன் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளில் ஒரு சில பேர் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை காட்டி ஒரு விதமான சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஒரு சில காட்சிகள் வச்சிருந்துருக்கலாம். ஸோ அதை வைக்க தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இது ஒரு டீசென்டான த்ரில்லர். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.